ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 3 கிராப் சீசன் இன் இந்தியா தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சீசன்ஸில் கிராப் வந்து இந்தியாவில் வளர்க்குறாங்க. ராபி, அது என்னென்ன சீசன்னா ராபி, காரிஃப், சையத். ஓகேவா? ராபினா என்னது? ராபினா அந்த சீசன் வந்து ரைனி சீசன், அதுதான் வந்து ராபினா வந்து ரைனி சீசன். ஓகேவா? ஸோ இந்த ரைனி சீசன் வந்து செப்டம்பர், அக்டோபர் அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிராப்பை வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க. சரியா? செப்டம்பர், அக்டோபரில் தான் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஹார்வெஸ்டிங் பொறுத்த வரையும் பிப்ரவரி, மார்ச் ஒரு 4 மாதம் கேப்பு. ஓகேவா? செப்டம்பர், அக்டோபர்லேருந்து 4 மாதம் கேப்பு. பிப்ரவரி, மார்ச்சில் ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க. எதை? ராபி வகையில் வருதில்ல கிராப்ஸு, அதை. ஓகேவா? வீட், பார்லி. என்னென்ன கிராப்ஸு? வீட்டு, பார்லி, பல்சஸ்ஸு, சம் ஆயில் சீட்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆயில் சீட்ஸ் வந்து எப்போ வளர்ப்பாங்கன்னா இந்த செப்டம்பர், அக்டோபரில் தான். ஓகேவா? வீட்டு, பார்லி, பல்சஸ்ஸு, சம் ஆயில் சீட்ஸ் ஆர் க்ரோன் இன் த ராபி சீசன்ஸ். அதுக்கடுத்து வந்து ராபி முடிஞ்சிருச்சா? ஸோ ராபியில் வந்து என்ன சீசனில் வளர்க்குறாங்க, எப்போ ஆரம்பிக்கிறாங்க, எப்போ வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க, என்னென்ன வகையான சீட்ஸ் வந்து விளைவிக்கிறாங்க. ஓகேவா? அது வந்து பார்க்கணும். வீட்டு, பார்லி, பல்சஸ்ஸு அண்ட் சம் ஆயில் சீட்ஸ் ஆர் க்ரோன் இன் த ராபி சீசன். கேரிஃப் சீசன் பிகின் வித் த ஆன்செட் ஆஃப் மான்சூன் இன் ஜூன், ஜூலை. கேரிஃப்னா என்னது? ஜூன், ஜூலையில் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜூன், ஜூலைலேருந்து எப்போ வந்து அது அந்த கிராப் க்ரோ இன் த ரைனி சீசன் அண்ட் ஹார்வெஸ்டிங் டேக் பிளேஸ் த ரீட்ரீட் ஆஃப் மான்சூன் இன் செப்டம்பர், அக்டோபர். ஜூன், ஜூலையில் இது பண்ணி பிளேஸ் ஆஃப்டர் த ரீட்ரீட் ஆஃப் மான்சூன் இன் செப்டம்பர், அக்டோபர். ஓகேவா? செப்டம்பர், அக்டோபரில் வந்து என்ன பண்ணுறாங்க? ரீட்ரீட் ஆஃப் மான்சூன் ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா? ரைஸு, கேரிஃப்லேருந்து என்னென்ன பயிர் வந்து வளர்க்குறாங்கன்னா ரைஸு, மைஸு, மில்லட்டு, கிரவுண்ட்ஸு, காட்டனு, ஜூட்டு. ஓகேவா? கேரிஃபில் வந்து என்னென்ன? ரைஸு, மைஸு, மில்லட்டு, கிரவுண்ட்ஸு, காட்டனு, ஜூட்டு ஆர் க்ரோன் இன் த காரிஃப் சீசன்ஸ். ரைஸு, மைஸு, மில்லட்டு, கிரவுண்ட்ஸு, காட்டனு அண்டு ஜூட்டு ஆர் க்ரோன் இன் த காரிஃப் சீசன். ஓகேவா? ரைஸு, மைஸு, மில்லட்டு. வீட்டு வந்து எங்கள் இதில் வீட்டு ரைஸ் நல்லா வீட்டு வந்து அதை கோதுமை இதில் வளர்க்குறாங்கன்னா ராபி சீசனில். கேரிஃபு ரைஸ் வந்து எதுலன்னா கேரிஃப் சீசனில். ஓகேவா? மைஸு, மில்லட்டு, கிரவுண்ட்ஸ், காட்டன், ஜூட் ஆர் க்ரௌன் இன் த காரிஃப் சீசன். ஜூட் எப்போன்னு பார்த்துங்க. கேரிஃப் சீசனில் ஜூட் வந்து வளர்க்குறாங்க. சரியா? கரீஃப். ஓகேவா? கரீஃப் சீசனில் வளர்க்குறாங்க. சரியா? அதுக்கடுத்து வந்து சையது. திஸ் இஸ் த சம்மர் சீசன் ஃபார் க்ரோவிங் கிராப்ஸ் விச் ரிமைன் டில் ஏப்ரல், மே, ஜூன். சையது வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா சம்மர் சீசனில் சையது வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல், மே, ஜூனில் என்ன பண்ணுறாங்க? அதை வந்து வளர்த்து டக்குன்னு கிடைக்கிறது தானே வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ்லாம். ஓகேவா? சையது வந்து இந்த சையது என்னன்னா சம்மர் சீசன். ஓகேவா? அந்த சம்மர் சீசனில் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸை வந்து ஈல்டு பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதில் 3 கிராப் சீசன் வந்து இதில் வந்து பார்த்துட்டோம். ஒன்று ராபி, இன்னொன்று கேரிஃப், இன்னொன்று வந்து சையத். ஸோ ஃபைனலாக க்ரீன் ரெவல்யூஷன்ஸ். ஓகேவா? என்ன க்ரீன் ரெவல்யூஷன்ஸ்? க்ரீன் ரெவல்யூஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, த இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? சச்சஸ் அது வீட்டாக இருந்தாலும் சரி, ரைஸ் தான் முக்கியமாக இதில். ஓகேவா? இதில் ரைஸ் தான் அதிகமாக இந்த க்ரீன் ரெவல்யூஷனில் என்ன பண்ணாங்க? இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது ஒன்றும் இல்லை, அதோட ஜீனில் கொஞ்சம் வேரியண்ட் கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு அதாவது நல்ல ஹை சீட்ஸை வந்து கிராஸ் பண்ணி ஃபைனலாக வந்து அதிகமாக நமக்கு வந்து ஈல்டு பண்ணுற மாதிரி ஒரு சீட்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன்ஸ். இதை 1960ஸில் ஆரம்பித்தாங்க இதை க்ரீன் ரெவல்யூஷன். தமிழ்நாட்டில் வந்து எம்எஸ் சுவாமிநாதனுங்கிறது கொண்டு வந்தார். ஓகேவா? எம்எஸ் சுவாமிநாதன்கிறது கொண்டு வந்தார். ஸோ வெரைட்டி ஆஃப் wheat and rice and use fertilizers, machines and irrigations etc. is known as the green revolutions.
அது பாருங்கள். க்ரீன் ரெவல்யூஷன்னா என்னது? ஹீல்டிங் பாயிண்ட் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் மிஷின்ஸ் அண்ட் இரிகேஷன்ஸ் இஸ் நவுன் அஸ் த க்ரீன் ரெவல்யூஷன்ஸ். இரிகேஷன்ஸ்னால் நல்ல ஒரு நீர் மேலாண்மை உள்ள ஒரு விஷயம், சரியா? மிஷின்ஸு ஃபெர்டிலைசர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன்ஸ். க்ரீன் ரெவல்யூஷன் ஹாஸ் மேட் அஸ் த செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் த ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ். அதாவது ஒரு 1960ஸ்க்கு முன்னாடிலாம் ரொம்ப வந்து நமக்கு வந்து வறுமை இருக்கும், சரி ஓகேவா? அந்த வறுமையை கட்டுப்படுத்துறதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், நமக்கு போதுமான உணவு நம்ம வந்து தானாகவே மற்ற நாட்டில் வந்து கையேந்தாமல் நமக்கு தேவையான உணவை நம்மளோட நாட்டிலே வந்து என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் த செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அது வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. திஸ் ஹேட் நாட் ஒன்லி சேவ்ட் அவர் மச் ப்ரீசியஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பட் ஹாஸ் ஆல்சோ மேட் அஸ் செல்ஃப் ரிலையண்ட். நம்மளோட சுய தேவையை வந்து இது வந்து என்ன பண்ணுது, மேக்ஸிமைஸ் பண்ணுது. ஓகே, நாம் சொன்ன முன்னாடிக்குள்ள கான்செப்ட் தான். மற்ற நாட்டுக்கிட்ட போய் நம்ம கையேந்த தேவையில்லை, சரியா? ஸோ ஏற்றுமதிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து மற்ற சைனா மாதிரியான விவசாய பொருட்களை இன்னொரு நாட்களுக்கு, சைனா பிரேசில் மாதிரி நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுமதி பண்ணுறதில்ல. காரணம் வந்து நம்மள்ட்ட மக்கள் தொகை அதிகம், ஓகேவா? சைனாவுக்கும் நமக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டோம் மக்கள் தொகையில். பட் வந்து பிரேசில் ஏற்றுமதி பண்ணுற மாதிரி கூட நம்ம வந்து என்னது ஏற்றுமதி பண்ணுறது கிடையாது, நம்மளோட இந்த ஃபார்மரோட ப்ராடக்ட்ஸை, சரியா? அடுத்து வந்து க்ரீன் ரெவல்யூஷன் ஹாஸ் மேட் அஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன். அது பார்த்துட்டோம், அதுக்கு 3 பயன்படும். பட் க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் ஹாஸ் ப்ரூவ்ட் மோர் பெனிஃபிஷியல் டு ரிச் ஃபார்மர் ஒன்லி. க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் யாருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்னா ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது ரிச் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான். நல்லா பாருங்கள், பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. க்ரீன் ரெவல்யூஷன்னாலே லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறப்பயே என்ன ஆகும், நம்மளோட ஒரு மிடில் கிளாஸ் ஃபார்மர்ஸ்னால் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க முடியாது, ஓகேவா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ட்ராபேக். இது ரிச் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து கரெக்டான ஆப்டான விஷயம்.